வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கனமழை பதிவு குறித்து 112 மற்றும் 1077 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் 9488981070 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 112 மற்றும் 1077 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்கள் நலனுக்காக தகவல்களை தெரிவிக்கும் வகையில் 9488981070 என்ற வாட்ஸ்அப் எண்ணையும் பயன்படுத்தி புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பொது விடுமுறையானது 4 பிராந்தியங்களிலும் அறிவிக்கப்படும். மேலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியம் என தனித்தனியாகவும் விடுமுறைகள் உள்ளூர் திருவிழாக்களுக்காக அறிவிக்கப்படுகின்றன. அதன்படி புதுச்சேரி மாநிலம் அளவில் வரும் 2025ஆம் ஆண்டில் புத்தாண்டு தினம், பொங்கல், திருவள்ளுவர் தினம் என ஜனவரியில் 3 நாட்களும், மார்ச்சில் ரம்ஜான், ஏப்ரலில் வங்கி கணக்கு நிறைவு, தமிழ் புத்தாண்டு, புனித வெள்ளி என 3 நாட்களும், மே மாதத்தில் மே தினத்துக்கும், ஜூனில் பக்ரீத் பண்டிகைக்கும், ஆகஸ்டில் சுதந்திர தினம், டீஜர் டிரான்ஸ்பர் தினம், விநாயகர் சதுர்த்தி என 3 நாட்களும், செப்டம்பரில் மிலாது நபி, அக்டோபரில் சரஸ்வதி பூஜை, காந்தி ஜெயந்தி, தீபாவளி என 3 நாட்களும், நவம்பரில் புதுச்சேரி விடுதலை நாள், டிசம்பரில் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட 18 நாட்கள் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் மாஹே பிராந்தியத்தில் பொது விடுமுறை நாட்களுடன் ஏப்ரலில் பிஜு விடுமுறை 2 நாட்கள், செப்டம்பரில் ஓணம், அக்டோபர் மகா நவமி, தெரசா பிறந்தநாள் என 5 நாட்கள் உள்ளூர் விடுமுறைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ஏனாம் பிராந்தியத்தில் பொது விடுமுறைகளுடன் அம்பேத்கர் பிறந்தநாள் உள்ளிட்டவையும் விடுமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அத்துடன் அனைத்து பிராந்தியங்களிலும் குறிப்பிட்ட முக்கிய திருவிழா நாட்களையும் வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாட்களாக கூறப்பட்டுள்ளன. அதன்படி மொத்தமாக 2025ஆம் ஆண்டில் 39 நாட்கள் அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். மேலும் மீன்வளத்துறை எச்சரிக்கை அடுத்து தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் 2வது நாளாக 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்றிரவு சாரல் மழை பெய்திருந்த நிலையில் காலை முதல் வானம் இருள் சூழ்ந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக கடற்கரை சாலை, விமான நிலையம், உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகின்றது. ஆனால் பள்ளி, கல்லூரிகள் புதுச்சேரியில் வழக்கம் போல் இயங்கியதால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியும் குடைபிடித்தபடியும் பள்ளிக்கு சென்றனர். மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம், வலை, விசைப்படகு ஆகியவற்றை உரிமையாளர்கள் அவ்வப்பொழுது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீன்வளத்துறையின் அவசர கால கட்டுப்பாட்டறை 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றது. எனவே மீனவர்கள் அவசர உதவிக்கு 0423535042 என்ற எண்ணிலோ அல்லது அவசர கால செயல் மையத்தின் டோல் ஃப்ரீ நம்பர் 1070 மற்றும் 1977 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் அதானி குழும நிறுவனரை சந்தித்து பேசியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ராமதாஸிற்கு வேறு வேலை இல்லாததால் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்.
அதற்கு பதிலளிக்க முடியாது என தெரிவித்தார். பாமக நிறுவனர் குறித்த தமிழக முதலமைச்சரின் இந்த பதிலுக்கு பாமகவினர் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதல்வரின் பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாமகவினர் ராஜீவ்காந்தி சிலை 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை சாலையில் போட்டு காலால் மிதித்தனர். அப்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவரது பேச்சை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகின்றது. கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுவதால் அலைகள் சுமார் 5 முதல் 6 அடி தூரத்திற்கு எழும்புகிறது. கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து கடலில் குளித்து வருகின்றனர். மேலும் கடற்கரையானது வெறிச்சோடி காணப்படுகின்றது. இந்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் தனியார் சுற்றுலா படகு நிறுவனங்கள் மீன்வளத்துறையின் உத்தரவை மதிக்காமல் ஆபத்தை உணராமல் சுமார் 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் 5க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்து செல்கின்றனர். அதன்படி தனியார் சுற்றுலா படகு சவாரி மையத்திலிருந்து கிளம்பி முகத்துவாரம் மற்றும் அதனை சுற்றி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் படகு சவாரி மையத்திற்கு வந்தடைகிறது. கடல் மிகவும் சீற்றத்தோடு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் தனியார் படகு கடல் சீற்றத்தால் மிகவும் தள்ளாடியவாறே செல்கின்றது. இது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தருவதாக எண்ணி படகு தள்ளாடும் பொழுது கத்தி ஆரவாரம் செய்கின்றனர். ஆனால் ஆபத்து என்னவென்று பயணிகளுக்கு தெரியவில்லை. மீனவர்களை மீன்பிடிக்க கூடாது என தடை விதித்து அவர்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த மீன்வளத்துறை அறிவுறுத்திய நிலையில் இதுபோன்ற தனியார் படகு சவாரி அழைத்து செல்லும் நிறுவனங்கள் மக்களின் உயிர் மீது எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் பணத்திற்காக ஆபத்து என்ன என்பதை சற்றும் சிந்தித்து பார்க்காமல் செயல்படுகின்றனர். மீன்வளத்துறை மற்றும் காவல்துறை இதுபோன்ற பேரிடர் காலங்களில் ஆபத்தை உணராமல் படகு சவாரி அழைத்து செல்லும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் சுமார் 30 வருடங்களுக்கு முன்னதாக சில காலம் இயங்கிய விஜயா டிஸ்டிலரிஸ் எனும் தனியார் சாராய தொழிற்சாலையானது நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்திக் கொண்டு மிகவும் துர்நாற்றத்துடன் சுற்றுச்சூழலுக்கு அதிக அளவு மாசு ஏற்படுத்தி கொண்டு இருந்ததினால் பொதுமக்களின் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு தொழிற்சாலை மூடப்பட்டது. விஜயா டிஸ்டிலரிஸ் இயங்கிய அதே இடத்தில் தற்பொழுது புதிய நிர்வாகத்தினர் மேற்படி சாராய தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம், சுத்துக்கேணி அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வருடந்தோறும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருவதனால் நிலத்தடி நீரின் குறைபாட்டினால் விவசாயம் செய்திடவே மிகவும் சிரமப்பட்டு கொண்டுள்ளோம். நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடியதுமான தொழிற்சாலைகளை அனுமதிக்காமல் இருக்கும் புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டினை தடுக்க வேண்டுமென உள்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபை அலுவலகத்தில் சந்தித்து விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர். அப்பொழுது முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், முன்னாள் சேர்மன்கள், விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். டெல்டா மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை தொடர் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழையானது காரைக்கால் நகர பகுதி மற்றும் திருநள்ளார், கோட்டுச்சேரி, நெடுங்காடு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளையும் கனமழை பெய்து வருகின்றது. மேலும் இன்று கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விடுமுறை அளித்துள்ளார். காரைக்கால் நகர பகுதியில் முக்கிய வீதிகளான பக்ரசாமி பிள்ளை சாலை, காமராஜர் சாலை, மாதாக்கோவில் வீதி, பாரதியார் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. மழையையும் பொருட்படுத்தாமல் நகராட்சி ஊழியர்கள் சாலையில் இறங்கி சுத்தம் செய்தது மிகவும் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீன்பிடிக்க சென்றுள்ள காரைக்கால் மீனவர்களை கரை திரும்ப மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் அவர்கள்
இந்திய அரசியலமைப்பு முகவுரையை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் SD சுந்தரேசன் முகவுரையை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 203 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தாயிரா பள்ளி ஹலரத் சுல்தானோல் ஆரிஃபின் செய்யது அஹ்மதுல் கபீர் ரிக்பாயி ஆண்டகையின் வருடாந்திர கந்தூரி விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கந்தூரி விழாவின் முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி சந்தனக்கூட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜினெல்லா குதிரை ஊர்வலமும் ஜுனெல்லா குதிரை கொடியேற்றமும் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கூட்டினுள் கொடி வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து இரவு தாயிரா பள்ளியை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை குத்திக் கொண்டார்கள். பின்னர் ஜுனெல்லா குதிரை கொடியேற்றம் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. தாயிரப்பள்ளி கந்தூரி விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ஜிப்மர் ஊழியர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நலசங்கம் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26 தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் லெனின் பாபு பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சி நிறைவில் மதன் நன்றி கூறினார். தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா நூலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பல்நோக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் 7 இளையோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் இந்து முன்னணி மாநில தலைவரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில துணைத் தலைவரும் அலுவலக பொறுப்பாளருமான செல்வத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டிலேயே தொடர் சிகிச்சை எடுத்து வருகின்றார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் செல்வத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். தொடர்ந்து அவரது மருத்துவ சிகிச்சைக்காக நிதி உதவியும் அவர் வழங்கினார். இந்திய அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டத்துறை செயலர் உள்ளிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டப்பேரவை முன்புள்ள அம்பேத்கர் சிலைக்கு கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். சென்னையை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கோவிந்த் சந்திரா என்பவர் வறுமை நீங்கி ஏழைகளே இல்லாத உலகை உருவாக்க வலியுறுத்தி நாள்தோறும் 40 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். கடந்த ஜூலை 25ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் இருந்து துவங்கி கேரளா சென்று பின்னர் தமிழகம் வழியாக புதுச்சேரி வந்தவர் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பயணம் வெற்றி பெற வாழ்த்து பெற்றார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் 2030இல் வறுமை இல்லா உலகம் என்ற திட்டத்தின் கீழ் ஐநா வெளியிட்ட கொடியில் முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார். தொடர்ந்து சென்னை சென்று அங்கு தமிழக முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளார். மேலும் 6 ஆண்டுகளுக்குள் 195 நாடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்து 2030ஆம் ஆண்டு டிசம்பர் 31 அப்துல் கலாம் நினைவிடத்தில் நடைப்பயணத்தை முடிக்கவும் கோவிந்த் சந்திரா திட்டமிட்டுள்ளார்.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்தில் ஒப்படைத்து சட்ட வரவு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26ஆம் நாளை இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் என இந்தியா முழுவதும் அனைவராலும் கொண்டாடி வரும் வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்டந்தோறும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழி ஏற்க வேண்டுமென தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அமைப்பு செயலாளர் புதுச்சேரி தமிழ்நாடு தலையாரி தமிழ்மாறன், பொருளாளர் செல்வன் நந்தன், தலைமை நிலைய செயலாளர் ஆரிமா தமிழன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் ஆதவன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் எழில்மாறன், தலைமை அலுவலக செயலாளர் லக்ஷ்மி, மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் உட்பட துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் உட்பட திரளான தோழர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.